இங்க வந்து இப்படி நிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் என் செருப்புக்கு சமம். பிச்சைக்கார நாய்க்கு பணக்கார வீட்டுல இடம் கேக்குதா? ஊரே பார்த்து நடுங்கும் கோடீஸ்வரன் தன் ஒரே மகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஏன்? நகரத்தில் உள்ள எல்லா கோடீஸ்வரர்களும் அந்த பிச்சைக்காரனின் காலில் விழ காரணம் என்ன? செய்து கொண்டிருந்தான். சந்தனா தனது அப்பாவின் கட்டளையின் பேரில் ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள். அவன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் என்று கூறி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் ஆகாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள். தனது தந்தையே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார் என்று அவள் நினைத்தும் பார்த்ததில்லை. அதனால் தனக்கு திருமணம் நடந்ததை வீட்டை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருந்தாள். ஹரிஷ் சந்தனா வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே வாழ்ந்து வந்தான். ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான். அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை. சில சமயங்களில் சமையல் அறையிலும் சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் படுத்துக் கொள்வான். அவனுக்கு அவைதான் மாளிகை. சாரி ஸ்னேகா, என் ஹஸ்பண்ட் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன். அவர் தான் ஊர்லயே இல்லையே, அவர் ஃபாரின்ல இருக்காரு. என்ன பண்றது, வேலை வேலை வேலைன்னு அவரை போட்டு வாட்டி எடுக்கிறாங்க தெரியுமா என்று சந்தனா தன்னை பற்றி அவளது தோழியிடம் கிண்டல் அடிப்பதை கேட்டுக்கொண்டே அதை பொருட்படுத்தாமல் சமைத்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ். என்னோட ஹஸ்பண்ட் நியூ இயர் கிஃப்டா எனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தந்திருக்காரு. வாட்? வாவ் டி, எனக்கு உடனே போட்டோ எடுத்து அனுப்பு, நான் பார்க்கணும். கண்டிப்பா அனுப்புறேன். ஆமா, உன் ஹஸ்பண்ட் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? ஸ்னேகா கேட்ட இந்த கேள்வி சந்தனாவை ஹரிஷின் மேல் கோபப்பட வைத்தது. கரெக்டா ஆஃப் பண்ணிட்டேன் சந்தனா. ஹோ சூப்பர். பீச்ல செல வச்சிடலாமா? என்ன சந்தனா, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்க? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ஹோ, லவ் பண்றியா? ஓகே ஓகே, அப்படின்னா ஒன்று பண்ணு. நியூ இயர் வருதுல்ல, எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடு. பிச்சை காசு 1000-2000 ரூபாய்க்கு இல்ல, லட்சக்கணக்கில். என்ன என்னால முடியுமா? ஆனா சந்தனா, என்கிட்ட அவ்வளோ காசு எங்க இருக்கு? அது மட்டும் இல்லாம அவ்வளோ காசெல்லாம் நான் என் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தர முடியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை என்று கூறிவிட்டு கோபமாக சந்தனா கிச்சனை விட்டு வெளியேறினாள். அவள் கேட்டதில் அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் படபடத்து போனான் ஹரிஷ். சந்தனா பேசியது ஹரிஷின் காதுக்குள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. எந்நேரமும் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ். சந்தனாவின் வீட்டில் புத்தாண்டு பார்ட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. பல விஐபிகளும் பணக்காரர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஹரிஷ் அனைவரின் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசினை கொடுத்தான். ஹரிஷ் பெரிதாக என்ன பரிசு கொடுக்க போகிறான் என்று எந்த ஆச்சரியமும் இன்றி அவன் நம்பிக்கையோடு அதை பிரித்து பார்த்த சந்தனா அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள். இது பிரான்ஸ்ல தயாரிக்கிறது. இதோட மினிமம் பிரைஸ் ரேஞ்சே ஒரு 3 கோடி இருக்கும். இது உனக்கு எப்படி கிடைச்சது? டூப்ளிகேட்டா இல்ல திருட்டிட்டு வந்தியா என்று அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பிச் சென்றான் ஹரிஷ். அவன் சென்றவுடன் அந்த வாட்சினை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் சந்தனா. இதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் இருக்க சந்தனாவின் அம்மா மட்டும்
அந்த பிச்சைக்காரன் ஒரிஜினல் வாட்ச் கொடுக்க வாய்ப்பே இல்லை என்று கூற அதை பற்றி யோசித்துக் கொண்டே குழப்பத்தில் மூழ்கி போனாள் சந்தனா. சந்தனா அன்று இரவெல்லாம் தூங்காமல் தன் கையில் அந்த காஸ்ட்லியான வாட்சை பார்த்தபடி யோசித்த வண்ணம் இருந்தாள். எப்படி இவனால இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு கிஃப்டை கொடுக்க முடிஞ்சுது? இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இது வாங்குற அளவுக்கு அவன் கிட்ட ஏது பணம்? இது உண்மையாவே திருடி இருந்தா இத்தனை பேர் முன்னாடி தைரியமா கிஃப்டா கொடுத்துருக்க மாட்டான். ஒருவேளை அப்பா பணம் கொடுத்துருப்பாரா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் வாய்ப்பில்லை. பின்ன எப்படி? நாளைக்கு வேலையா வாட்ச் ஷோரூமுக்கு போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிடணும். மறுநாள் மிகவும் ஸ்டைலான உடை அணிந்து சந்தனா அந்த வாட்ச் ஷோரூமின் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் பொழுது அவளுடைய கையில் இருக்கும் வாட்ச் ஜொலித்தது. சந்தனாவின் கையில் அந்த வாட்சை பார்த்ததும் நாய்க்குட்டி போல ஓடி வந்த அந்த சேல்ஸ்மேன் அவளுடைய முகத்தை பார்க்காமல் அவள் கையில் இருக்கும் வாட்சை பார்த்தபடி மரியாதையாக அவளை அமர வைத்து பேச ஆரம்பித்தான். சந்தனா தன் கையில் இருக்கும் வாட்சை காட்டி அந்த சேல்ஸ்மேனிடம் பேச ஆரம்பிக்க அதற்குள் அங்கு வந்த ஷோரூம் மேனேஜர் சந்தனாவிடம், மேடம், நீங்க ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? யூ மீன் தி கிரேட் பிசினஸ்மேன் மிஸ்டர் ராஜேஸ்வரன்? எஸ். அவர் இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட இல்ல. ஆல்சோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னாலே மினிமம் 6 months வெயிட் பண்ணணும். நான் ஆச்சு, அவரை பார்க்கறதாச்சு. ஆமா, என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல மேடம், உங்க கையில கட்டிருக்கீங்களே இந்த வாட்ச், இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இந்த வாட்ச்ல இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினல்ல மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியாலே பாத்தீங்கன்னா 2 வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு. அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதான் கேட்டேன் மேடம். அந்த வாட்ச் ஷோரூம் மேனேஜர் இவ்வாறு கூற எதையும் நம்ப முடியாத சந்தனா குழப்ப மிகுதியில் அப்படியே அமைதியாக யோசித்தபடி இருந்தாள். சில நாட்களில் அதை பற்றி மறந்தே போன சந்தனா அன்று வழக்கம் போல் அலுவலகம் செல்ல தயாரானார். ரவி, ரவி, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இந்த ஆபீஸ் பாய் வர எங்க போனா? அப்பொழுது ஹரிஷ் வீட்டை துடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவள், ஏ தண்டசோரு, சும்மா தானே இருக்க வீட்ல? எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. என் ஃபைல்ஸ்லாம் தூக்கிட்டே உடனே ஆபீஸ்க்கு வா. ஏய், சீக்கிரம் வந்து தொலை, லேட் பண்ணிடாத. ஏற்கனவே உன்னால படாத பாடுபட்டு இருக்கேன் என்று அவள் சொன்னவுடன் அந்த ஃபைலை பரபரப்பாக தேடி எடுத்துக்கொண்டு அவளுடன் காரில் ஏறிச் செல்ல வேக வேகமாக ஓடி வந்தான். சந்தனா! ஆனால் சந்தனா அவனுக்காக காத்திருக்காமல் திமிராக காரை ஓட்டிச் சென்றாள். அதை பார்த்து தனது நிலைமையை தெரிந்து கொண்ட ஹரிஷ் அங்கிருந்து தனது பழைய பைக்கில் புறப்பட்டான். வேகமாக தன்னுடைய ஆபீஸிற்குள் நுழைந்த சந்தனா ஹரிஷுக்கு போன் செய்து, எங்க போய் தொலைச்ச? எங்க இருக்க? இல்ல, 2 நிமிஷத்துல நான் உள்ள இருப்பேன் சந்தனா. சரி, சீக்கிரமா வா. இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். சந்தனா அசோக்கை கேஷுவலாக ஹக் செய்வதை பார்த்த கடுப்பில் உள்ளே நுழைந்த ஹரிஷை ஒரே சொடுக்கில் வெளியே நிற்க செய்தாள் சந்தனா. சந்தனா, எங்க போயிருந்த? நான் உனக்காக 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரி அசோக், மார்னிங் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு என்று சந்தனா பேச பேச அவளை குறும்புடன் பார்த்து ரசிக்கும் அசோக் அவளை கவரும் விதமாக பேச சந்தனா அலட்டிக் கொள்ளாமல் அதை ரசித்துக் கொண்டிருந்தார். என்ன அசோக், ஒரே ஹாப்பியா இருக்க? என்ன விஷயம்? ஜாக்பாட் ஏதாவது வின் பண்ணிட்டியா? உன்னை விட எனக்கு வேற என்ன வேணும்? நீ தான் எனக்கு ஜாக்பாட் என்ற சந்தனா அதை ரசித்த வண்ணம் வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் வெட்கப்படும் அந்த நொடியை பயன்படுத்தி அசோக் அங்கே இருந்த டேபிளுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய கிஃப்ட் பேக்கை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான். அதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் சந்தனா ஆர்வமாக அவனை பார்க்க அசோக் அதை பிரித்து பார்க்கும்படி செய்கை செய்தான். அதன் உள்ளே ஒரு விலை உயர்ந்த பிராண்டட் ஹேண்ட்பேக் இருந்தது. வாவ்! இது உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இது பாலிவுட் செலிபிரிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ற பேக். உனக்காக யூஎஸ்ல இருந்து வாங்கியிருக்கேன். எனக்காக வாங்கிட்டு வந்த? So sweet, I love it. Thank you so much. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேக் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இதோட விலை 60 லட்சம். What? 60 lakhs? ஏய், பாலிவுட் செலிபிரிட்டிஸ்னா தீபிகா படுகோன் வச்சிருக்க அதே பேக் தானே இது? எக்ஸாக்ட்லி. அப்ப இன்னில இருந்து நானும் ஒரு செலிபிரிட்டியா? இன்னில இருந்து இல்ல, நீ என்னைக்குமே செலிபிரிட்டி தான்.
அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே நுழைந்தான். ஹரிஷ் எதற்காக உள்ளே வந்தான் என்கிற யோசனையில் சந்தனா ஹரிஷை பார்த்து முறைக்க, சந்தனா இது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். ஆமா. ஏய், யார் நீ? உனக்கு இந்த பேக பத்தி தெரியுமா? இதோட விலை தெரியுமா? எங்க தயாரிச்சதுன்னு தெரியுமா? சந்திரா, இந்த மாதிரி நாய்களெல்லாம் எதுக்குள்ள விடுற? நாளைக்கு எதையாவது திருடிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ? ஆபீஸ் பாய் வேலை பார்க்கறவன், கார் துடைக்கிறவன்லாம் நம்ம கிட்டேயே வரக்கூடாது. நாம தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏய், உனக்கு இந்த பேக் பத்தி என்னடா தெரியும்? நிஜமா தான் சொல்றேன் சந்தனா. ஒரிஜினல் பேக்ல 6 லெட்டர்ஸ் இருக்கும், ஆனா இதுல 7 இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல கம்பெனியோட பேரும் தப்பா தான் இருக்கு. நீயே பாரு. ஒரிஜினல்ல போல்டு லெட்டர்ல இருக்கும், ஆனா இதுல எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. முதலில் ஹரிஷ் சொன்னதை கேட்டு சந்தேகிக்கும்படி அவளை பார்த்த சந்தனா தன்னுடைய வாட்சை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த பேக்கை உற்று பார்த்தாள். இதை பார்த்து பதறி போன அசோக் பக்கத்தில் இருந்த டேபிளை வேகமாக அடித்துவிட்டு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுற? முதல்ல வெளியே போடா. அசோக், சந்திரா, நான் இதை எவ்வளவு ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? கேவலம் இந்த பரதேசி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன சந்தேகப்படுறியா? ஹே, இது உனக்கே நல்லா இருக்கா? சந்திரா, நீயே சொல்லு, நான் எதுக்கு உனக்கு டூப்ளிகேட் பேக்கை வாங்கி கொடுக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று அசோக் சமாளிக்க, அருகில் வந்த ஹரிஷ் உரிமையாக சந்தனாவின் கைகளை பிடித்து அவளுடைய கையில் இருந்த வாட்சை தொட்டு காட்டியபடி அழுத்தமாக பேச ஆரம்பித்தான். இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது, ஆனா இப்ப சொல்றேன். இந்த அசோக் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து அவன் உன்னை ஏமாத்த தான் பார்க்கறான். அவனை நம்பாத. நான் இப்ப சொல்றேன், இந்த உலகத்திலேயே என்னால மட்டும்தான் ஒரிஜினல் கிஃப்டை உனக்கு தர முடியும் என்று பேசிய ஹரிஷ் சந்தனாவின் கைகளை விட்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அசோக் முகத்தை பார்த்து முறைத்துவிட்டு அந்த கேபினிலிருந்து வெளியேறினான். கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன், ஆனா நான் ஏமாந்துடக்கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான். ஒருவேளை உண்மையாவே நான் தான் இவனை புரிஞ்சுக்கலையா என்று யோசித்துக் கொண்டே திரும்பியவள் அசோக் டென்ஷனாக தன்னுடைய டையை சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்தாள். அசோக்கை பார்த்த அடுத்த நொடியில் சந்தனாவின் எண்ணம் மீண்டும் தலைகீழாக மாறியது. ச்சே, என்ன ஒரு முட்டாள்தனமான யோசனை. ஹரிஷால எனக்கு எந்த பயனும் கிடையாது, ஆனா அசோக் எனக்கு பிசினஸ் பார்ட்னர். அது மட்டும் இல்லாம எனக்காக என்ன வேணும்னாலும் செய்யற ஒரு பெரிய பணக்காரன். ஹரிஷ் சொல்றத கேட்டு அசோக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து போயிட்டா என்ன ஆகுறது? எனக்கு அந்த பிச்சைக்கார ஹரிஷ் வேணாம், அசோக் தான் வேணும் என்று சிந்தித்தவள் கேபினை விட்டு வேகமாக வெளியே வந்தாள். ஏ ஹரிஷ், எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? எப்பவுமே நீ எனக்கு அடிமைதான், புரிஞ்சுதா? சொல்ற வேலைய மட்டும் பாரு, தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைக்காத. முதல்ல கிளம்ப என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து நகர, ஹரிஷ் கிளம்புவதற்கு முன்னே அவனை தடுத்து வன்மத்தோடு பேச வந்தான் அசோக். டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிஃப்ட ஃபேக்னு சொல்லுவ? உனக்கு அந்த கிஃப்டோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? என்னடா ஷர்ட் இது? பிளாட்ஃபார்ம்ல வாங்கினது தானே? பிச்சைக்கார நாயே. பிராண்ட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ என் கிஃப்ட பத்தி தப்பா பேசுறியா? தனது அமைதியை அடிமைத்தனம் என்று எண்ணுவதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் ஹரிஷ். ஏ அசோக், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் ஒன்னும் ஆபீஸ் பாயோ இல்ல கார் துடைக்கிறவனோ இல்ல. அப்புறம் முன்னாடி நிக்கிறாளே அவ என்னோட வைஃப். அவளுக்கு வேணும்னா நான் அவளோட புருஷன் சொல்றதுக்கோ, ஏன் அவளுக்கு கல்யாணம் நடந்தது கூட வெளியே சொல்றதுக்கோ கேவலமா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. அது ஏன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உன்ன மாதிரி கேவலமானவன் கூட அவ பார்ட்னரா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னொரு தடவை நீ என் வைஃபை தொட்டு இல்ல அவ பக்கம் நீ திரும்பி பார்த்தா கூட பார்த்த இடத்திலேயே நான் உன்னை செஞ்சிருவேன். ஹரிஷின் இதுவரை அவள் பார்க்காத இன்னொரு முகத்தை பார்த்து மிரண்டு போனாள் சந்தனா.
அப்பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிலதிபரான ராஜேஷின் பிஏவிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. சார், இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளையண்டோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாருங்க. அதை விட முக்கியமான 2 வேலை இருக்கு பிரகாஷ். அதை நீங்க எனக்காக பண்ணி தரணும். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன், ஹெர்மிஸ் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட்பேக் எனக்கு உடனே வேணும். அதோட விலை குறைஞ்சது 50 லட்சமாவது இருக்கணும். செகண்ட் ஒன் என்னன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். எந்த காரணத்துக்காகவும் லேட் ஆகிடக்கூடாது. ஐ நீட் திஸ் வெரி இம்மிடியட்லி. ஓகே என்று உத்தரவிட்டான். பிறகு போனை கட் செய்துவிட்டு தனது பாக்கெட்டில் வைக்க போனவன் ஏதோ ஒரு சிந்தனையில் மீண்டும் போனை எடுத்து ஓபன் செய்ய வாட்ஸ்அப்பில் அவனது ஸ்கூல் ரீயூனியன் பற்றிய மெசேஜ் ஒன்று வந்தது. அதை பார்த்து புன்னகைத்தான் ஹரிஷ். இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் அது நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாமே நான் என்னோட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருந்தப்பதான். எந்த மனுஷனா இருந்தாலும் தன்னோட மலரும் நினைவுகளை யோசிச்சு பார்க்கும்போது மனசு லேசாயிடும். இந்த நாளை நான் எப்படி மறந்தேன்னே தெரியல. இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. பணக்காரர்கள் மட்டும் தங்கும் அந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்குள் உற்சாகத்தோடு ஹரிஷ் நுழைய அங்கு நின்று கொண்டிருக்கும் செக்யூரிட்டி அவனை உள்ளே போக கூடாது என்று சண்டை போட ஆரம்பித்தார். உள்ள எல்லாம் அலோடு கிடையாது, கிளம்பு. சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க சார். நான் அவங்கள பார்க்கணும். உள்ள விடுங்க. நீயே பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்க. இந்த ஹோட்டல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இது பார், இது பெரிய பெரிய பணக்காரங்களா வந்து போற இடம். இங்க உன்ன மாதிரி லோ கிளாஸ்க்குள்ள இடம் கிடையாது. கிளம்பு சார், நிஜமா தான் சார் சொல்றேன். சார், கிளம்புன்றல. சொன்னா கேளுங்க சார். கீழே விழுந்த ஹரிஷ் தட்டு தடுமாறி எழ அப்பொழுது அங்கு ஒரு விலை உயர்ந்த காரில் வந்திறங்கிய அந்த ஹோட்டலின் ஓனர் ஹரிஷை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார். ஹரிஷ் சார், சார், ஸ்டாப் இட் bloody rascals. இவர் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? தெரியுமாடா யார் மேல கை வச்சிருக்கீங்க? I'll shoot every one of you bloody. சார், ஹரிஷ் சார். ஐயோ வேண்டாம் சார். இவங்களுக்கு என்ன தெரியும்? விடுங்க சார், வாங்க சார். கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரி இவன் ஒரு அனாதை கிடையாது. இவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. கோடிக்கணக்கில் கிஃப்ட் தரான், திடீர்னு வேற ஒரு முகத்தை காட்டுறான். இவனை பார்த்து தாஜ் ஹோட்டல் ஓனரே மிரண்டு போறாரு. இவன் நிஜமா யாரு? சந்தனா சந்தேகிப்பதை போல் ஹரிஷின் உண்மையான முகம் என்ன? இத்தனை நாள் ஒரு பிச்சைக்காரன் போல் ஹரிஷ் நடித்தது ஏன்? இந்த சுவாரஸ்யமான பரபரப்பான கதையை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்பொழுதே பாக்கெட் FM-ஐ இன்ஸ்டால் செய்து இலவசமாக கேட்டு மகிழுங்கள். கிங்.